ஆமா கண்ணே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நண்பன் இன்னைக்கு கட்டை வீசி பாறை மீன் தூக்குற வீடியோ தான் பார்க்க போறோம். பாறை மீன் ரொம்பவே சூப்பரா இருக்கு, வாங்க பார்க்கலாம். தூண்டில் வீசுறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நம்ம நண்பர் தூண்டில் வீசுறத பார்த்தா அப்படியே ஜாவ்லின் த்ரோ மாதிரி இருக்குங்க. மீன்களோட வரத்து எங்க அதிகமா இருக்கோ அந்த இடம் பார்த்தா கட்டை வீசுவாங்க. அதிகபட்சமா விலங்க தாங்க மீன்கள் கிடக்கும். அதனால தான் இவ்வளவு வேகமா சுத்தி விலங்க வீசுறாங்க கட்டைய. அப்படி விலங்க வீசி இழுத்துட்டு போகும்போது தான் பாறை மீன்கள் மாட்டோம். கட்டைன்னு சொல்றப்ப நம்ம இழுத்து நடந்துகிட்டே தாங்க இருக்கணும். உயிர் இறைனா நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாறைக்கு கட்டை வீசிட்டா கிட்டத்தட்ட பாத யாத்திரை நடக்க ஆரம்பிச்ச மாதிரிதான். கிழக்குலையும் மேற்குலையும் பாலத்தை அங்கிட்டு இங்கிட்டு அளந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. மீன் கடிச்சா மட்டும்தான் நிக்க முடியும். கீழே போயிடுச்சா? மீன் நைஸான மீனா உங்களுக்கு ரஃபா இருக்கும் தோல். இது ரொம்ப நைஸா இருக்கும். போயிருதோ டக்குன்னு பிடிங்கிருக்கு. அண்ணங்கிட்ட பேசுறது டைமுக்குள்ள நண்பர் எவ்வளவோ தூரம் போயிட்டா இருப்பாருங்களேன். அவர் ஓடி தாங்க பிடிக்க வேண்டியது இருக்கு. ஓடி பிடிக்கலன்னா பாறை அவர் பிடிச்சி தனியா தூக்கிட்டு போயிடுவாருங்க. ஆமா, கிட்ட நெருங்கியாச்சுங்க. திரும்பவும் நடைப்பயணத்தை தொடருவோம். என்ன மீன் மாட்டிருச்சுங்க. ஆமாங்க, நண்பர் டக்கு டக்குன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்த நடக்கி ஒரு தெரியா ஒரு பாறையை தூக்க போறாருங்க. சூப்பரா அங்க பாருங்களேன், ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பாறை தான் போல. சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. பாறை 2 கிலோ வருது தூக்கு. ஆமா கண்ணே இல்லை. தூண்டிய பத்தியா இல்லையா மச்சான்? பெரிய கடை போட்டு ஏத்துக்காவா? கட்டை பயங்கரமா மாட்டிருக்குங்க. இல்லைன்னா மீன் தட்டி போயிருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து கட்டை மாட்டுதோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் மீனை தூக்க முடியும். இல்லைன்னா மீன் தட்டி போயிருங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com